அந்த கெனிஷாங்கிறது நல்லவளா இருந்தா அதுவும் இல்லை, அவளும் டிவர்சி. கெனிஷா வந்து அவரை வந்து நல்வழிப்படுத்தலை. அப்படி இப்போ நல்வழிப்படுத்தி இருந்தாச்சுன்னா அப்படி ஏன் தண்ணி அடிக்க வைக்குது சொத்து மோகத்துல? ஜெயம் ரவிய அந்த பசங்களை சந்திக்கிறதுக்கு கெனிஷா அனுமதிக்கலைன்னு ஜெயம் ரவியோட நண்பர் சொல்றாரு. ஆனா நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தியும் சரி அவங்க அம்மாவும் சரி அவரை சீக்கிரம் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டார். இவரு என்ன காரணம்னு சொல்லணும்ல. ஒரு மாமியாருக்கு சொந்த படம் எடுக்கிறாங்க, சொந்த படத்தில் நடிக்கிறாரு இவரு. அதுல என்ன கொத்தடிமைத்தனம் வந்துருச்சு? ஆர்த்தியத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலம் நின்றுருக்காரு. ரத்த கண்ணீர் படம் பார்த்தீங்களா? சினிமால எல்லா கதாநாயகர்களுமே இப்படித்தான். அப்படி டிஎன்ஏ டெஸ்ட்ல எனக்கு பிறந்த குழந்தை தான் சொன்னா அதுக்கான எல்லா செலவுகளையும் நான் ஏற்றுக்க தயாரும் சொல்லிட்டேன். அதுல 8 நிமிஷம் டான்ஸ் ஆடுறதுக்கு 6 கோடி ரூபாய் சம்பளம் தமன்னா வாங்கியிருக்காங்க. தமன்னாவுடைய கவர்ச்சிக்கு நானும் ரசிகன். தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் த்ரிஷாவோட சமீபத்தில் டிசம்பர் 20ஆம் தேதி கோவாவுக்கு போயிட்டு வந்தார் தனி விமானத்துல. கோடீஸ்வரர்கள் எல்லாரும் பணத்தை கொண்டு போய் கோவால கொட்டுறான். கொட்டும்போது தவன்னாமையும் பார்த்த மாதிரி இருக்கு. அது காரணம் வந்து ரஜினிகாந்தையே அந்த கவர்ச்சியில கலக்கின நடிகை யாருன்னா தமன்னா. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஓகே, போன வருஷத்துல வந்து ரொம்ப அதிகமா பேசப்பட்ட பல விஷயங்கள்ல வந்து ரவிமோகனோட விஷயமும் ஒண்ணு சார். கண்டிப்பா நம்மளும் அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் போதைக்கு அடிமை ஆயிட்டதா ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது உண்மையா? ஏன்னா அவர் இப்பதான் கெனிஷா கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா லைஃபே வந்து ரீஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு நடுவுல இப்ப போதைக்கு அடிமை ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சு வருது. இது உண்மையா சார்? அதாவது உண்மைதான். ஏன்னா அதிகாரப்பூர்வமா அவருடன் பணியாற்றுகிற ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் ஃபோன் பண்ணி சார் ரொம்ப மோசமாயிட்டார் சார், 24 மணி நேரம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கார் சார். எப்படிப்பா சொல்றேன்னு நீங்க சமீபத்தில் ஒரு சரவணாஸ்வரர் விளம்பரம் இருக்குல்ல, அந்த விளம்பரத்தை பாருங்க, அவர் கண்ணு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாப்புல. அது ஓரளவு சரிதான். அதாவது ஒரு மனைவியை விட்டு பிரிஞ்சவன் வந்து நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லதானே சார்? அதுல என்னன்னா இவரு வந்து அந்த கெனிஷாங்கிறது நல்லவளா இருந்தா அதுவும் இல்லை, அவளும் டிவர்சி. எதுக்கா டைவர்ஸ் பண்ணா அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது இவர் மோட்டிவ் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு யோகா கோயில் கட்ட போறோம், அதுக்காக இவர்கிட்ட பல சொத்துக்களை கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது கான்சியன்ஸா இருக்கும்போது, அதாவது சுயநலனோட இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி கையெழுத்து போட மாட்டான். இந்த மாதிரி போதையில ரொம்ப இதானதுக்கு அப்புறம் தான் கையெழுத்துகள் போட ஆரம்பிப்பான். அது மட்டும் இல்லாம அவரு தன்னுடைய குடும்பத்துக்குன்னு கட்டின அவர் சொந்த சம்பாத்தியத்தில் கட்டினது ஈசிஆர் உள்ள அந்த பங்களா. அந்த பங்களால அவருடைய 2 வாகனங்களும் அவர் மனைவி ஆர்த்தியும் இருக்காங்க. அதாவது ஆர்த்தி வந்து ஒரு பெரிய பங்களாவுக்கு சொந்தக்காரி, இருந்தாலும் தன்னுடைய கணவன் கட்டின இடத்துல இருக்கணும்னு இருக்காங்க. அது இந்த கெனிஷாவுடைய வற்புறுத்தலின் பேர்ல அவர் வந்து பேங்க்ல லோன் கட்டல. அதை இப்ப அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆர்த்தியும் அவங்க அம்மாவும். அந்த வீடு வந்து சீல் வச்சாங்களே சார், அது திரும்ப இல்ல அதுல ஏன்னா நாங்க கட்டுறோன்னு ஒத்துனால இப்ப எடுத்த பிரச்சனை இல்லை. ஆனா அந்த வீட்டை எனக்கு எழுதி கொடு அப்படின்னு கனிஷா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சமீபத்துல அந்த அந்த உலக வர்த்தக மையத்துல பிரம்மாண்டமான அளவுல 3 படத்துக்கு பூஜை போட்டாரு. அந்த 3 படமும் பூஜை போட்டதோட நிக்குது, ஷூட்டிங்கே போகல. இவர் என்ன சொன்னாரு, 3 படம், அந்த 3 படமும் கெனிஷாவுடைய தயாரிப்புன்னு தான் சொன்னாரு. ஆனா கெனிஷாவுக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில ஜெயம் ரவி போட்டு படம் எடுத்தா எப்படி ஓடும். அதனாலதான் இப்ப பராசக்தி படத்துல அவர் வந்து வில்லன் கேரக்டர் போட்டாரு. சோ அவருக்கு சர்வைவல் ஆஃப் லைஃப் வேணும். சோ அவரு வாழ்க்கை செலவுக்காக அந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு. நல்ல சம்பளம் இருக்கு. இனிமே அவரு வில்லன் மாதிரிதான் அவரு டிராவல் பண்றதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதனால அந்த கெனிஷா வந்து அவரை வந்து நல்வழிப்படுத்தல. அப்படி இப்ப நல்வழிப்படுத்தி இருந்தாச்சுன்னா அப்படி ஏன் தண்ணி அடிக்க வைக்குது சொத்து மோகத்துல நிறைய வித்து பத்திரத்தெல்லாம் கையெழுத்து வாங்கியிருக்குன்ட்டு அவருடன் இருக்கிறவர்களே சொல்லினாங்க. அதுக்கு ஆதாரத்தையும் என்கிட்ட சொன்னாங்க.
அதனாலதான் நான் அதை தெளிவா சொன்னேன். இப்ப மறுபடியும் அதை உறுதிப்படுத்துறேன். என்ன காரணம்னா 2 குழந்தைங்க இருக்கு. அந்த 2 குழந்தைகளை மனசுல வச்சாச்சும் நீ வாழணும். இப்போ தனுஷ் டிவோர்ஸ் ஆனாலும் கூட அந்த 2 பசங்களோட நல்ல உறவுல இருக்கு. இன்னும் அந்த 2 பசங்களை அவர் பார்க்கவே இல்லை. யாரு? ஜெயம் ரவிய அந்த பசங்களை சந்திக்கிறதுக்கு கனிஷா அனுமதிக்கலன்னு ஜெயம் ரவியோட நண்பர் சொல்றாரு. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, கனிஷாவுடைய ட்ரெஸ் கோடெல்லாம் பாத்தீங்க இல்ல, ஜெயம் ரவியோட கலந்துகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வெறும் நண்பர்களா இருக்க வாய்ப்பே இல்லை. அதாவது இப்ப டிவோர்ஸ் கேஸ் இருக்கிறதுனால அவங்க கணவன் மனைவி ஆகாம இருக்காங்களே தவிர, பட் தே ஆர் லிவிங் டுகெதர் தான். அதுல எந்த சந்தேகம் இல்லை. எல்லாருமே சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் அவர் கனிஷாவை கூட்டிட்டு தான் வர்றாரு. யாரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வருவாங்க எல்லா நிகழ்ச்சிக்கும்? அதுவும் கணவன் மனைவி மாதிரியே அப்பவே அவர் அந்த மாதிரி வந்தாரு. ஆமா, இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டு வெறுப்பத்திற்காக. ஆனா நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தியும் சரி அவங்க அம்மாவும் சரி அவரை சீக்கிரம் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இவரு என்ன காரணம்னு சொல்லணும்ல. என்ன காரணம் சொல்லுவாரு? அவங்கதான் எல்லாமே பேங்க் பேலன்ஸ்ல இருந்து கால் ஷீட்ல இருந்து எல்லாமே அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஃப்ரீடம் இல்ல, என்ன ஒரு அடிமையா வச்சிருக்காங்க அப்படின்லாம் நிறைய குற்றச்சாட்டு வச்சாரு சார், ஒய்ஃப் மேலயும் மாமியார் மேலயும். சரி, நான் பர்சனலா கேக்குறேன், ஜெயரவிக்கு என்ன மார்க்கெட் இருக்கு? மார்க்கெட் கிடையாது. அவங்க அண்ணன் ஜெயம் ராஜா இருக்காரு, அவங்க அண்ணன் டைரக்ட் பண்ண 2 படம் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் 1-2 படம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அவர் நடிச்ச படங்கள் எல்லா படங்களுமே சரியா போகல, நட்டம் தான். ஆனாலும் தன்னுடைய மருமகனை விட்டு கொடுக்காம சொந்த படங்கள் எடுத்தாங்க. சொந்த படங்கள் எடுத்து கையை சுட்டுக்கிட்டாங்க. அந்த வருமான இழப்பு அவங்க சரி கட்டிட்டாங்க. ஆனா இவருக்கு சம்பளம் கொடுத்தாங்களா இல்லையா? இவர் சம்பளம் கொடுக்கலன்னு மறுக்கவே இல்லை. சரி, அப்படி ஒரு சூழ்நிலையில இவரு சொன்ன டைரக்டர், இவரு சொன்ன கதை, இவரு சொன்ன ஹீரோயின் தானே பண்ணாங்க. ஆனா ஒரு மனைவிங்கிற பொறுப்பு இருக்கும்போது அது இயல்பா அவர் வெளியூர் ஷூட்டிங் இருந்தாருன்னா அந்த ஹீரோயின் எங்க தங்கியிருக்காங்க, இவரு அவரோட அந்த அம்மாவோட தொடர்பு இருக்காங்களான்னு கேக்குறது இயல்பு. அத அவர்கிட்ட வேலை செஞ்சவங்க போட்டு கொடுத்தாங்கன்னா அதை டேக் இட் ஈஸிங்கிற மாதிரி போயிடணும். அதை ஒரு சீரியஸா ஏன் எடுக்கணும் சொல்லுங்க? ஒரு மாமியார் சொந்த படம் எடுக்கிறாங்க, சொந்த படத்துல நடிக்கிறாரு இவரு, அதுல என்ன கொத்தடிமைத்தனம் வந்துருச்சு? எனக்கு சம்பளம் கொடுக்கல, சும்மாதான் நான் நடிச்சேன்னு சொன்னா அது தப்புன்னு சொல்லலாம். அப்படி சொல்லவே இல்லையே. அந்த மாதிரி வவுச்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் பார்த்தேன், பெருசெல்லாம் அவங்களை போய் இன்டர்வியூ பண்ணேன். அப்ப அவங்க எல்லாம் இந்த மாதிரி காமிச்சா அவங்க மேல தப்பே இல்லை. நான் என்னுடைய மருமகனை ரொம்ப டீசெண்டா தான் வச்சிருந்தேன். என் மகனை பாதியே நான் வச்சிருந்தேன், ஏன்னா எனக்கு மகன் கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இவர் சைட்ல தான் அது தப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் பிறந்த நாள் அன்னைக்கெல்லாம் என் பையனை கூப்பிட்டு எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தேன்னு சொன்னா அதெல்லாம் பொய். 2 பசங்களையும் அவர் பார்க்க விரும்பல, பார்க்கல. அப்ப யார் மேல தப்பு இருக்கு? எந்த ஒரு மருமகனை, அதாவது தன்னுடைய மகளுடைய கணவனை மாமியாரு கொத்தடிமை ட்ரீட் பண்ணுவாங்களா? இல்ல. 2வது கொஞ்சம் பிளாஷ்பேக் போனோம்னா, நான் ஆர்த்தியத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலம் நின்றுருக்காரு. இங்க நரம்பெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிலாம் இருந்திருக்காரு. அப்போ ஆர்த்தியோட அம்மா என்ன சொல்லிருக்காங்க? வேண்டாம், அவன் சரியா வரமாட்டான், சினிமா நடிக்கிறான் இன்னும் சொல்லியிருக்காங்க. 2 பேருமே ஒத்துக்கிட்டனாலதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இது அவங்க அப்பா மோகன் சாருக்கு தெரியும். மோகன் சார் இல்ல, என் பையன் இல்லை, நான் பாத்துக்கிறேன், என் மகளை மாதிரி பாத்துக்கிறேன் சொன்னி உறுதி அளிச்சதன் பேர்ல தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் ஏன் இவரு மாறுறாரு? 2வது அது அவர் சொல்லிட்டு ஒரே குற்றச்சாட்டு, என்ன கேட்காம வெளிநாட்டுக்கெல்லாம் போறான். உனக்கு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலே நம்ம வெளிநாடு போறவங்க அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, அது தெரியாதா என்ன? தெரிஞ்சானே கல்யாணம் பண்ணிட்டு, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வெளிநாடு போறா என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ சொன்னா அது என்ன? யாரு மேல தப்பு? இவரு மேலதான் தப்பு. அதனால அவரு எப்பவுமே மனைவியை விட இந்த மாதிரியான விஷயங்கள் முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
ரத்த கண்ணீர் படம் பாத்தீங்களா? சினிமால எல்லா கதாநாயகர்களுமே இப்படித்தான். ரவிச்சந்திரன் ஷீலாவை கல்யாணம் பண்ணிட்டாரு, அப்புறம் மறுபடியும் ஒரிஜினல் பொண்டாட்டிட்டு போய் சென்டர்ல. ஜெமினி கணேசன் 70 வயசுல ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டாரு, மறுபடியும் முதல் மனைவிட்டு போய் சேர்ந்துட்டாரு இல்லையா? அது மாதிரிதான் எல்லாம் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் தித்திப்பா இருக்கும், அதுக்கப்புறம் கசக்க ஆரம்பிச்சு. ஓகே. சோ ரவிமோகன் கதை மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப வந்து ஹாட்டா போயிட்டு இருந்துச்சு, மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிசல்டாவும். சோ இவங்களோட பிரச்சனை இப்ப கொஞ்சம் ஓஞ்சு இருக்கா மாதிரி தான் இருந்தது. இப்ப திரும்பவும் வந்து புகைய ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் அக்செப்ட் பண்ணிட்டதாவும், அந்த குழந்தை விஷயம் இப்போ வந்து பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு. எதனால சார், என்ன பிரச்சனை மறுபடியும்? இது நான் ஏற்கனவே உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் டிஎன்ஏ டெஸ்டுக்கு தயார். ஆமா சொல்லியிருந்தாரு. அப்படி டிஎன்ஏ டெஸ்ட்ல எனக்கு பிறந்த குழந்தைதான் சொன்னா அதுக்கான எல்லா செலவுகளையும் நான் ஏத்துக்க தயாருன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வேற என்ன உறுதி வேணும்? அது ஓகே சார். இப்ப திரும்ப இது வந்து பொண்டாட்டி இருந்து பிரிஞ்சு வர சொல்லுதா? அது எப்படி? நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்துல சக்சஸ் ஆக போறது காரணம் என்ன? 2வது திருமணம் சட்டப்படி செல்லாது. அதுவும் அந்த அம்மா வந்து ரொம்ப டீசென்டா அமைதியா வக்கீல். ஆமா, அவங்களுக்கு தெரியாத சட்டம் தான். 2 பசங்களோட இப்போ சமீபத்துல ஒரு விளையாட்டு வீரரை போய் சந்திச்சிருக்காங்க, போட்டோ எல்லாம் எடுத்திருக்காரு. அதாவது ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்லணும்னா, வீட்டு சாப்பாடு சில நேரங்கள்ல கொஞ்சம் போரடிக்கும், அப்போ ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க. அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது மனைவி என்ன நினைப்பாங்க, சரி அவரு கொஞ்சம் வாய் இருக்கு சிரிசா ஏதாவது சாப்பிடுறாரு அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா அவரு ஹோட்டலே கதியா இருக்க முடியுமா? முடியாது. ஹோட்டல்காரன் சொல்றான், நீங்க இங்கே சாப்பிடுங்களேன் அப்படின்னா, ஐயோ எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கியா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த விஷயத்திலையும் அவர் வந்து மனைவியை பிரியவே மாட்டார். நீதான் உஷாரா இருந்தோம், நீ ஏற்கனவே ஒரு டைரக்டரை திருமணம் செஞ்சு வேற தானவ, குழந்தையும் இருக்கு, அந்த குழந்தைய இவரதான் படிக்கலாம் வச்சிருக்காரு. அப்ப நீ உங்ககிட்ட என்ன நியாயம் இருக்கு? சட்டபூர்வமா எந்த நியாயமே இல்லையே. இப்ப ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்க்கு ஒத்துக்கிட்டாரு, ஆனா ஏன் இன்னும் எடுக்காம இருக்காங்க? இன்னும் அத பத்தி ஏன் சார் வராம இருக்கு? இல்ல அது சட்டபூர்வமா வரணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி அவரு நான் மாட்டேன் அப்படின்லாம் சொல்லல. இன்னும் சொல்ல போனா இந்த பிரச்சனைகளை அவருடைய வியாபாரம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆமா, என்ன இருந்தாலும் அது பாதிக்குதானே செய்யும். ஒரு கல்யாண வீட்டுல போய் நின்றுட்டு இருந்தாரா ஒரு மாதிரி தானே பேசுவாங்க. அதனால வியாபார ரீதியா அவருக்கு பல கோடி நஷ்டம் ஏற்பட்டு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மறுபடியும் வீம்புக்கு வம்புக்கு இழுத்த மாதிரி தான் தோணும். இப்ப நம்ம குழந்தைய பத்தி பேசிட்டு இருந்தோம், குழந்தைக்காக போராடி அந்த குழந்தைய வச்செல்லாம் பிரச்சனை பண்றாங்க. இன்னொரு சைட்ல வந்து வரலட்சுமி சரத்குமார் இப்ப ரீசெண்டா ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. நான் வந்து குழந்தை எல்லாம் பெத்துக்க மாட்டேன், பெத்துக்கிற ஐடியா இல்ல, குழந்தை பெத்துக்கிட்டாதான் வந்து கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது அவங்களுடைய முடிவு, அவங்களுடைய கருத்து சுதந்திரத்தை நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஏன் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா, அவங்க அப்பா சரத்குமார் சார். ஆமா, சரத்குமாருக்கு முதல் மனைவி சாயாதேவி, இவரு இந்த வரலட்சுமி சரத்குமார் அந்த தங்கச்சி ஒண்ணு. ஆமா, வரலட்சுமி என்ன சொல்லுதுன்னா, நான் என்னுடைய தங்கைய வந்து என்னுடைய மகளாத்தான் பாவிக்கிறேன், அதனால நான் பிள்ளை பத்துக்கு விரும்பல, ஒருவேளை பின்னால என்னுடைய கருத்து மாறினாலும் மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வகையா பார்த்தா அவருடைய கணவருக்கு ஏற்கனவே 13 வயசுல பொண்ணு இருக்கா. சோ அதையும் வரலட்சுமி வந்து என்னுடைய மகளை ஏத்துக்கலாம். அப்ப எதுக்கு இன்னொரு குழந்தை அப்படின்னு யோசனை. ஒருவேளை வரலட்சுமிக்கும் அந்த அவருக்கும் குழந்தை இருந்ததுன்னா அந்த மூத்த குழந்தைக்கு பாசம் கிடைக்காம போகும்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா இது வாழ்க்கையில அனுபவப்பட்டது. அதனால அது வரலட்சுமி சரத்குமார் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா சூழ்நிலை கைதி ஆயிடுச்சு, எல்லா பக்கமும் அதை யோசிச்சு பார்த்துருக்கோம். விஷால் திருமண காதல் தோல்வி இதெல்லாம் யோசிச்சு பார்த்து எதுக்கு? ஏன்னா 2வது கல்யாணம் குழந்தை பத்துக்கிட்டாச்சுன்னா நடிக்கிறதுக்கு கொஞ்சம் பிரேக் பண்ண வேண்டி இருக்கும். இப்ப நல்ல அதுக்கு மார்க்கெட் இருக்கு. அதாவது வரலட்சுமி சரத்குமாருக்குன்னு சில கேரக்டர் வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு வரலட்சுமி கிட்ட அவர் ஆள் கிடையாது. சோ நடிக்கவும் வாய்ப்பு வருறதுனால குழந்தை பத்துக்கு தள்ளி போட்டுக்கலாம். சோ அதே மாதிரி இன்னொரு நடிகை வந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு 6 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதா சொன்னாங்க. அது உண்மையா சார்? உண்மைதான். சமீபத்துல கோவாவில புத்தாண்டு
கேளிக்கை நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுல 8 நிமிஷம் டான்ஸ் ஆடுறதுக்கு 6 கோடி ரூபாய் சம்பளம் தமன்னா வாங்கியிருக்காங்க. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அதாவது சினிமாவில் நடித்து சம்பாதித்து கொண்டிருக்கிற ஒரு நடிகை சினிமா அல்லாமல் ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு இவ்வளவு ஹையஸ்ட் பேமெண்ட் வந்து தமன்னாவுக்கு தான். இது வரைக்கும் வேற யாரும் அந்த மாதிரி வாங்கினது இல்ல. ஓகே. சோ அது மார்க்கெட் எதனால சார் அந்த கிளாமர் காட்டுறதுனால அவ்வளோ அமௌண்ட் அவங்க வந்து டிமாண்ட் பண்ணிருக்காங்களா? ஆமா, அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட நானும் பாக்குற ஒரு 7 வருஷமா அப்படியே இருக்கு. 1 கிராம் சதை கூட போட்டது இல்ல. அது மாதிரி துணிஞ்சு கவர்ச்சி நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் குறைஞ்சி கொடுக்கவே இல்லைன்னா கூட டான்ஸ் ஆடிடும் போல. அதனால அது என்னாச்சு, கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட காதல்னு போடா அப்படின்னு வரட்டி விட்டு. ஸோ தமன்னா வந்து கொடுக்கலாம். தமன்னாவுடைய கவர்ச்சிக்கு நானும் ரசிகன் தான். ஓகே ஓகே. ஏன்னா பொய் சொல்லோட இல்லை. ஏன்னா 6 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குதுன்னு சொன்னா அதுக்கான ஒர்த்து இருக்கு. ஏன்னா கோவாவில அவ்வளவு லட்சமா செலவு பண்ணிட்டு போறவன் தான் இருப்பான். ஏன்னா நம்ம தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் திரிஷாவோட சமீபத்துல டிசம்பர் 20ஆம் தேதி கோவாவுக்கு போயிட்டு வந்தாரு தனி விமானத்துல. இப்போ மறுபடியும் சார்? ஆமா. அதே மாதிரி கோடீஸ்வரர்கள் எல்லாரும் பணத்தை கொண்டு போய் கோவால கொட்டுறான். கொட்டும் போது தவனாமையும் பார்த்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு இருக்கலாம். அப்ப ரசிகரா உங்களுக்கு அவங்களோட பாட்டு என்ன சார் ரொம்ப பிடிக்கும்? எந்த பாட்டு, என்ன டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்? ஏன் நம்ம ரஜினிகாந்த் படத்துல ரஜினிகாந்தே ஆதங்கத்தை சொல்லியிருப்பாரு, என்னை உட்கார வச்சுட்டாங்க, என்னைய டான்ஸ் ஆடவே உள்ள அவங்க கூட சேர்ந்து. ரஜினிகாந்துக்கே அந்த ஆதங்கம் இருக்கும்போது நம்மளாம் இந்த முறைக்கு அது காரணம் வந்து ரஜினிகாந்தையே அந்த கவர்ச்சியில கலக்கின நடிகை யாருன்னா தமன்னா. அதே மாதிரி நடிப்பும் அந்த நீங்க தேவின்னு ஒரு படத்துல பிரபுதேவாவோட அசாத்தியமான நடிப்பு. அதெல்லாம் கவர்ச்சி மட்டுமல்ல தமன்னாவுடைய மூலதனம், திறமையும் சரியான திறமை. டக்குன்னு அந்த வீட்டு உள்ள வந்த உடனே வேற மாதிரி மாறிடும். அதெல்லாம் நடிப்பு திறமையும் இருக்கு, அதுல எந்த சந்தேகம். ஓகே. ஸோ சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமா நீங்க பேசுனீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.